ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் நேயர்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான சாம்பார், அதே மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு சாதம். ஒன்று தக்காளி சாதம், இன்னொன்று 4 பருப்பு சாம்பார். அதாவது இந்த 4 வகையான பருப்பையும் சேர்த்து நம்ம சாம்பார் வைப்போம். பொதுவாக அந்த இட்லிக்கு இந்த மாதிரி டிஃபன் வெரைட்டிக்கு வைக்கிற போது அது பாசிப்பருப்பு சேர்த்து வைக்கிறது வழக்கம். அதுவும் பெரும்பாலும் செட்டிநாடு பக்கம் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு சாம்பார் வைப்பாங்க. அதுக்கு பச்சை மிளகா போட்டு தான் வைப்பாங்க. இந்த மிளகாத்தூள் சாம்பார் பொடியெல்லாம் போடுறதில்ல. அதே துவரம்பருப்பு போட்டு நம்ம சாம்பார் பண்ணுறதா இருந்தால் அது எல்லா பக்கமும் பண்ணுவோம். இந்த ஊரில் அந்த ஊர்லன்றதில் எல்லாருமே பொதுவாக சாம்பார் அப்படிங்கிற போது துவரம்பருப்பு போட்டு பண்ணுவோம். பட் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற சாம்பாரில் 4 விதமான பருப்பு இருக்கும். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் பாசிப்பருப்பு எல்லாம். அதே மாதிரி இந்த சாதம் தக்காளி சாதம். இந்த தக்காளி சாதம் பார்த்திங்கன்னா தக்காளி சாதத்துலேயே கிட்டத்தட்ட நம்ம இப்போ நிகழ்ச்சியிலே எத்தனையோ வெரைட்டி பார்த்தோம். அதில் ஒரு வித்தியாசமான வெரைட்டி இது. இதுவும் இந்த பாஸ்மதி அரிசியை வச்சு பண்ணுறது தான். ஸோ நான் முதல்ல எடுத்துருக்கிறது தக்காளி சாதம். இந்த தக்காளி சாதத்துக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பாசுமதி அரிசி 1½ கப் உதிர் சாதமாக வடித்து கொள்ளவும். வெங்காயம் 2 மெல்லிய துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும். பச்சை மிளகாய் 3 கீறி கொள்ளவும். பச்சை பட்டாணி 1/2 கப். குடமிளகாய் பாதி அளவு பொடியாக நறுக்கி கொள்ளவும். தாளிப்பதற்கு பிரிஞ்சி இலை 2, நெய் 2 மேஜை கரண்டி, எண்ணெய் 2 மேஜை கரண்டி, உப்பு ருசிக்கேற்ப, தக்காளி நன்கு பழுத்தது 4, சீரகம் 1 டீஸ்பூன், முந்திரி பருப்பு 8, பட்டை, லவங்கம், ஏலக்காய் தலா 2, இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு. இந்த தக்காளி சாதம் செய்ய தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா. முதல்ல ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் முந்திரி பருப்பு, இது முந்திரி பருப்பு நான் ஒரு ருசிக்காக கொடுத்துருக்கு. இது விருப்பப்பட்டீங்கன்னா சேர்க்கலாம், இல்லை இது இல்லாமையும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அது பிரச்சனை இல்லை. அந்த ருசியில் ஒரு துளி குறையும், அவ்வளோதான். அடுத்தது சீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய் தலா 2ன்னு சொன்னேன் இல்லையா, அது 2 டீஸ்பூன் மிளகாத்தூள். இந்த 2 டீஸ்பூன் இது அளவான காரமாக இருக்கும். ஏன்னா பச்சை மிளகா வேறு சேர்க்குறோம். ஸோ அளவு இருக்கும், காரம் கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே காரம் வேணும்னு அவரோட விருப்பம். இது 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, இதையும் இதோடு சேர்த்துட்டோம். இப்போ இந்த தக்காளி அப்படியே நறுக்கி இதில் போட்டுடலாம். இப்போ இந்த மசாலா வரைச்சிட்டோம். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் நம்ம தாளிக்கணும் ரெடியாக. தாளிக்கும்போது ஃபுல்லாக நம்ம அதில் வடித்து, கொஞ்சம் அகலமான பாத்திரமாக இருந்தால் நமக்கு கிளறும்போது சௌகரியமாக இருக்கும். எண்ணெய் ஊற்றிடலாம். இது 1 டேபிள் ஸ்பூன் நெய், இப்போ இந்த எண்ணெய் நெய் கலவை காஞ்சிருக்கு இல்லையா, இந்த இலையை நம்ம அப்படியே போட்டுடலாம் முழுசாக. அதில் அது கொஞ்சம் பொரிஞ்சதுன்னா வாசனை நல்லாயிருக்கும். இப்போ இந்த மெல்லியை தான் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த பிரிஞ்சி இலையை நான் முழுசாக போட்டிருக்கேன். சின்ன இலையாக பார்த்து எடுத்து முழுசாக போட்டிருக்கோம். ஒருவேளை நீங்கள் பெரிய இலையாக வாங்கினீங்கன்னா அதை கிள்ளி போடாமல் கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணி போட்டுருங்க. இந்த மாதிரி கிள்ளி அந்த உடச்சி போடணும் இல்லையா, அப்போ அதில் இருக்கிற அந்த இலையில் உள்ள அந்த காம்பு பகுதியோ அது உள்ளே இருக்க நரம்பு பகுதியோ காஞ்சதுனால நீக்கிட்டு இருக்கும்போது தொண்டைக்குள்ளே சில நேரங்களில் சாப்பாட்டோடு போய் தனியாக குத்திட்டு நிற்குன்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் டேஞ்சரஸான விஷயம். சிலரோட வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதை கேள்விப்பட்டது இப்போ அதை முழுசாக போடுறோம், அல்லது இதுவாக ஒரு கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணியாவது போட்டுடணும். இது உப்பு போட்டிருக்கேன். அந்த வெங்காயத்துக்கு தகுந்த அளவு உப்பு போட்டிருக்கேன் இதில். ஸோ இது வெங்காயம் நல்லா வதங்கிடணும். இந்த வெங்காயம் வதங்கும்போது கண்ணாடி மாதிரி ஆகும்பாங்க, டிரான்ஸ்லூசன்ட்னு சொல்கிறாங்க.
அந்த மாதிரி அது நல்ல கண்ணாடி மாதிரி ஆகிடணும். அதுக்கப்புறமா நம்ம மற்ற பொருள் அதை சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெங்காயத்தோட குடமிளகா, பட்டாணி, அந்த 1/2 கப் பட்டாணி சொன்னோம் இல்லையா, இந்த பட்டாணி இது வந்து ஜஸ்ட் நான் ஒரு குடமிளகா வந்து ஒரு ஃப்ளேவருக்காகவும், இந்த தக்காளி சாதத்தில் சிகப்பாக இருக்கிற இந்த சாதத்தில் நம்ம வந்து அங்கங்கே பச்சை பச்சையாக தெரியும், அழகாக பார்க்கறதுக்கு நல்லா தெரியுங்கிறதுனால அந்த அந்த கான்ட்ராஸ்ட் கலருக்காக அதை எடுத்தேன். ஸோ அது விருப்பப்பட்டீங்கன்னா போனால், இல்லை குடமிளகா சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் இருக்காது, பட்டாணி மட்டும் இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்க. ஆனால் கூடின மட்டும் பச்சை பட்டாணி அல்லது காஞ்ச பட்டாணியை வாங்கி ஊற வச்சு எடுத்துக்கலாம். பேக்கெட்டில் விற்கிறாங்கல்ல அந்த பட்டாணியை கூடின மட்டும் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இந்த குடமிளகா பட்டாணி ரெண்டும் சேர்ந்து வதங்குது பாருங்கள். இந்த நேரத்தில் கீறி வச்சுருக்கிற பச்சை மிளகா, அவ்வளோதான். இப்போ இந்த தக்காளி அரைச்சி வச்சோம் இல்லையா, இந்த விழுது அதில் போட்டுடுறேன். நல்லா வலித்து அதில் சேர்த்துடலாம். அதுக்கு இடையில முதல்ல வந்து போட்டதுனால ஒரு கிளறி விட்டுடலாம் நல்லா. இப்போ ஏதோ தீ கொஞ்சம் அதிகம் பண்ணியிருக்கேன். முதல்ல அதை அரைச்ச விழுது சேர்க்கும் போது தீயை குறைச்சிருந்தேன். இப்போ தீ கொஞ்சம் அதிகம் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லையா, அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அப்படியே அந்த அரைச்ச விழுதெல்லாம் அதில் போய் நம்ம கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி வச்சுருக்கேன். இதில் உப்பு சேர்த்துடணும். அப்போ உங்களுக்கு தண்ணி விட்டு அதுக்கப்புறம் அது நல்லா வதங்கும். பாஸ்மதி ரைஸ் வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு, நம்ம ஒரு 1.5 கப்பு வச்சுருக்கோம் இல்லையா, மேக்ஸிமம் 1/2 டீஸ்பூன் உப்பு அளவுக்கு போட்டிங்கன்னா ஓரளவு அது ருசியாக இருக்கும். பொதுவாக இந்த மாதிரி கலவை சாதத்துக்கு நான் உப்பு போட்டுகிட்டே பேசுகிறேன். இந்த மாதிரி கலவை சாதத்துக்குலாம் நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சோம்னா அந்த சாதம் வந்து நல்லா ருசியாக இருக்கும் அதோட கலந்து வரும்போது. இதை உப்பு அப்சார்ப் பண்ணிக்கிறதுக்குள்ளார அந்த சாதத்துலேயே அதே இருக்கிற அந்த உப்பு வந்து அந்த ருசியை கூடுதலாக காட்டி கொடுக்கும். இப்போ இந்த கருவேப்பிலை பாதி கருவேப்பிலை இதில் போட்டுக்கலாம், லாஸ்ட்டில் மீதி போட்டுக்கலாம். இதில் ஒரு சின்ன விஷயம் பகிர்ந்துக்கணும் அப்படின்னா, நம்ம இப்போ மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், பச்சை மிளகா 2 போட்டிருக்கோம். இது வந்து ஓரளவுக்கு நார்மல் காரம். நாட்டு தக்காளியாக இருந்தால் உங்களுக்கு வந்து அந்த புளிப்போடு சேர்ந்து அது கரெக்டாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வந்து அந்த பச்சை மிளகா வேணாம், அந்த காரம் அதிகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த பச்சை மிளகாய் ஒன்று முதலே எடுத்துடலாம், அல்லது வதக்கிட்டுருக்கோம் இல்லையா, இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அந்த பச்சை மிளகாய் எடுத்து போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா காரம் ஓரளவு உங்களுக்கு தேவையான அளவு காரம் கம்மியாக இருக்கும். இப்போ பார்த்திங்க, இப்போ நல்லா வதக்கிட்டுருக்கோம். இது நல்லா வதங்கி அந்த பச்சை வாசனை போகணும்னு சொன்னோம் இல்லையா, அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த கலந்து வச்சுருக்க தண்ணியை கொஞ்சம் ஊற்றி, ஏன்னா அந்த சாதத்தோட ஓரளவுக்கு அது பைண்ட் ஆகிறதுக்கு நம்ம ஒரு ஈரப்பசை வேணும். அதனால் கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னா சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் சாதத்தோடு கலக்கும்போது அந்த தண்ணி கரெக்டாக வேணும். நம்ம நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அந்த தண்ணியை சேர்ப்போம். அதுக்கப்புறம் தான் அதை சாதம் சேர்க்கணும். நான் அதுக்கு இடையில் அறுசுவை இது தனிச்சுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக் டு அறுசுவை இது தனிச்சுவை. நம்ம அந்த மசாலாலாம் போட்டு பச்சை வாசனை போக வதக்கிட்டு இருந்தோம். பச்சை வாசனை ஓரளவுக்கு நல்லா போயிருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த மிக்சியில் வச்சுருந்தாலே தண்ணி அதை சேர்த்துடணும். நான் மேக்ஸிமம் பண்ணால் ஒரு அரை கப்பு அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன், ரொம்ப சேர்க்கலை. அது ஒரு லேசாக ஒரு கலக்கி விட்டிங்கன்னா ஒரு மேக்ஸிமம் பண்ணால் ஒரு 10 to 20 செகண்டுக்குள்ளார அது வந்து அப்படியே அந்த தண்ணி கொஞ்சம் வற்றிடும். அதுக்கப்புறம் நம்ம சாதம் சேர்த்துக்கலாம். அது இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் சாதத்தை கொட்ட போகிறேன். இப்போ சாதத்தை நல்லா கொட்டிட்டதில் எல்லாத்தையும் உதுத்து விட்டுட்டோம்.
இப்போ அந்த மீதம் இருக்கிற கருவேப்பிலை, மீதம் கொஞ்சம் நெய் இந்த கிண்ணத்தில் வச்சுருந்தாங்க. அந்த 2 டேபிள் ஸ்பூனில் கொஞ்சத்தை நிறுத்தியிருந்தேன். இதை லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். அந்த தளதளப்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் பார்த்தீங்களா? உங்களுக்கு அது இருந்தால் தான் இந்த சாதம் கிளறும் போது அது இந்த தொக்கு வந்து எல்லா பக்கமும் பரவி வரும். தொக்கு ரொம்ப ட்ரையாக இருந்தால் நீங்கள் கிளறணும்னா அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் இந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றிட்டு இந்த தொக்கு கிளறிடலாம். அதே சமயம் இந்த சாதம் வந்து அந்த ஈரத்தையும் நல்லா இழுத்துக்கும். அந்த ஈரம் இழுக்கும்போது அந்த ருசியும் சேர்த்து இழுத்துக்கும். அதனால் உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ சாதத்தை நல்லா கலந்தாச்சு. ஏறக்குறைய ஒரு பிரியாணி ஸ்டைலில் இருக்கும். வாசம் பார்த்திங்கன்னா ஏன்னா அதே பட்டை லவங்கம் எல்லாம். ஒன்றே ஒன்று பிரியாணியில் வந்து அதுக்கும் வித்தியாசம் நம்ம மிஸ் பண்ணது என்னென்னா புதினா கொத்தமல்லி இதில் சேர்க்கல. நம்ம வெறும் கருவேப்பிலை மட்டும் சேர்த்துருக்கோம். நம்ம தக்காளி சாதம் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிட்டோம் இல்லையா? இனி அடுத்து நம்ம பார்க்க போகிறது 4 பருப்பு சாம்பார். அதாவது 4 வகையான பருப்பு சேர்த்து செய்கிற சாம்பார். இந்த சாம்பாருக்கு முதல்ல என்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். துவரம்பருப்பு 1/2 கப், கடலைப்பருப்பு 1/4 கப், பாசிப்பருப்பு 1/4 கப், உளுந்து 2 டேபிள் ஸ்பூன், வெண்டைக்காய் 100 கிராம் சிறு துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும், சின்ன வெங்காயம் 15 தோல் உரித்து 2ஆக நறுக்கி கொள்ளவும், சாம்பார் பொடி 2 டீஸ்பூன், தக்காளி 2 பொடியாக நறுக்கி கொள்ளவும், புளி சிறிய துண்டு தண்ணீரில் நன்கு கரைத்து கொள்ளவும், கொத்தமல்லி தழை சிறிதளவு பொடியாக நறுக்கி கொள்ளவும், கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு ருசிக்கேற்ப, தாளிப்பதற்கு எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன். இப்போ இந்த 4 பருப்பு சாம்பாருக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இந்த பருப்பு பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்து, பாசிப்பருப்பு இந்த 4 பருப்புமே நல்லா வேக போட்டிருக்கோம். நான் ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். இந்த பருப்பு ரெடியாக இருக்குது. இதை தாளிக்கிறத பார்க்க போகிறோம். நான் ஒரு பாத்திரம் இந்த பக்கம் அடுப்பில் போட்டிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய், இதில் வந்து இந்த உளுந்து மட்டும் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்கேன். உளுந்து ஆக்சுவலாக ஹெவி ப்ரோட்டீன் இருக்குது, நிறைய ப்ரோட்டீன் புரதச்சத்து நிறைஞ்சது இருந்தாலும் அது வந்து ஒரு குழகுழப்பு தன்மை கொடுக்கும். அதனால் அது லாஸ்ட்டில் அதில் கொஞ்சமாக வந்து நம்ம 4 பருப்பும் சேர்ந்து பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுனால 4 பருப்புமே போட்டிருக்கோம். ஆனாலும் உளுந்தை மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். அதே மாதிரி துவரம் பருப்பு கொஞ்சம் அதிகம். பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பும் இதில் வந்து ஒரு நல்ல ருசி கொடுக்கக்கூடியது. பைண்டிங் ஏஜென்ட் வந்து பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பு வேகிறதுக்கான நேரமும் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ஓப்பன் வெசலில் போட்டுட்டு வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு மலர்ந்து கையில் ஒட்டாமல் குழகுழப்பு இல்லாமல் வேகும். அதே உங்களுக்கு டைம் இல்லை, நான் குக்கரில் போடணும் ஆனால் அந்த குழகுழப்பு இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா தண்ணி அதிகமாக வச்சுக்கணும். தண்ணி அதிகமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கரை 2 விசில் விட்டு இறக்கிட்டு மற்ற வேலைகளை பார்த்து வரத்துக்குலாம் சரியாக இருக்கும், கரெக்டாக செட்டாக இருக்கும், நல்லாவே மலர்ந்து வெந்திருக்கும். இப்போ இதை எண்ணெய் காஞ்சிருக்கு. இதில் முதல்ல வெந்தயத்தை சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா வெண்டைக்காய். இன்றைக்கி வெண்டைக்காய் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன காய் வேணுமோ நீங்கள் அந்த காய் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். சாம்பார் காய் எதுவாக இருந்தாலும் இது நல்லாயிருக்கும். இந்த வெண்டைக்காய் குழகுழப்பு போகிறதுக்குள்ளே வதங்கிட்டு இருக்கட்டும். இது வதங்கிட்டு இருக்கிற நேரத்துக்கு இந்த பருப்பில் பார்க்கும்போது யோசிச்சுருக்கலாம், அப்படி தெளிவாக ஒரு மாதிரி மஞ்சள் தூள்லாம் இல்லாமே இவங்க வேக போட்டிருக்காங்க. இந்த சமையல் புதுசாக கற்றுக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு சின்ன சஜஷன் என்னென்னா, மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நம்ம பருப்பை வேக வைக்கிற போது என்ன தான் நம்ம குக்கரில் பார்த்து பார்த்து வேக வச்சாலும் விசில் அடிக்கிற போது தண்ணி சிதறும்.
அந்த தண்ணி செதற போது மஞ்சளோடு சேர்ந்து செதறிச்சுன்னா குக்கர் மேலெல்லாம் அப்படியே அந்த மஞ்சள் இது பண்ணும். ஸோ அப்புறம் நம்ம பின்னாடி வச்சுருக்க அந்த டைல்ஸு அடுப்பு எல்லாத்துலேயும் மஞ்சள் போகும். அதுக்கப்புறம் அதை துடைக்கிற போது 2-3 நாளாக ஆகும் அந்த மஞ்சள் நிறம் மாறுறதுக்கு. அதுக்கு நம்ம முதலையே வந்து மஞ்சள் போடாமல் பருப்பை வேக வச்சுட்டு வேணும்னா இதில் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் பண்ணியிருக்க அந்த சாம்பார் பொடியிலேயே நான் மரளி மஞ்சளை சேர்த்து அரைச்சதுனால அது அளவான இதுவாக இருக்கும், நல்லாவே கலரும் கொடுக்கும், அந்த மஞ்சளும் அதில் நல்லாவே சேர்ந்துருக்கும். அதனால் நான் தனியாக மஞ்சள் தூள் சேர்க்கலை. இப்போ அந்த வெண்டைக்காய்க்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இந்த குழகுழப்பு இல்லாமல் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த சாம்பாருக்கு தகுந்த அளவு உப்பை வந்து இதை சேர்த்துக்கலாம். பட் ஒரு சிட்டிகை நம்ம வந்து வெங்காயத்துக்கு சேர்ப்போம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட்டில் தான் நம்ம வெங்காயம் சேர்க்க போகிறோம். இந்த தக்காளி ஓரளவு கொஞ்சம் கரைஞ்சிருக்கு. இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்றும்போது மேலும் அதில் கொஞ்சம் கரையும். இப்போது இந்த ஸ்டேஜில் இதில் புளி தண்ணி சாம்பார் பொடி இதை ஊற்றிட்டு இப்போ நம்ம பொடியும் போட்டுட்டோம், புளி தண்ணி ஊற்றிருக்கோம். இதில் பெருங்காயத்தையும் போட்டுடலாம், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதை கொதிக்க விடலாம். இப்போ இது வந்து பச்சை வாசனை போக ரொம்ப போனாலும் ஒரு 5-8 நிமிஷம் தாராளமாக அந்த நேரத்துக்கு அது கொதிச்சு தான் சரியாக இருக்கும். இதை இந்த அடுப்பில் தூக்கி மாற்றிட்டு நம்ம தாளிக்கணும் இல்லையா, தாளிக்கிறது தாளிச்சு ரெடியாக வச்சுக்குவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக் டு அறுசுவை இது தனிசுவை. நம்ம 4 பருப்பு சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சு வச்சுருந்தோம். இதை வதக்கி தக்காளி, அடுத்தது வெண்டைக்காய் எல்லாம் வதக்கி புளி தண்ணியை ஊற்றி கொஞ்சம் சாம்பார் பொடி பெருங்காயெல்லாம் போட்டு உப்பெல்லாம் போட்டு கொதிக்க விட்டுருக்கோம். இதை இந்த பக்கம் அடுப்பில் மாற்றிடலாம். இது கொதிச்சிட்ருக்கட்டும். நம்ம ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இது கொதிக்கிற நேரத்துக்கு நம்ம தாளிக்கணும் இல்லையா, அதுக்கு வதக்கி வச்சுக்கலாம் ரெடியாக. இது பார்த்திங்கன்னா நல்லா அந்த பச்சை வாசனை போய் சாம்பார் பொடி அந்த பச்சை வாசனையும் போய் கொதிச்சிட்ருக்கு. பொதுவாக அந்த மாதிரி இட்லி சாம்பார், சாப்பாடு சாம்பார்றதுக்கு ரொம்ப புளிப்பு அதிகம் இல்லாமல் அளவான புளிப்பு, அந்த அளவான காரம் அப்படி இருந்ததுன்னா அந்த சாம்பார் நல்லா டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நான் ரொம்ப புளி ஊற்றுற லேசாக தான் ஊற்றிருக்கேன். இந்த புளி தண்ணியோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நம்ம அந்த எண்ணெய் காயறதுக்குள்ளார இந்த பருப்பையும் அதில் ஊற்றிடலாம். இப்போ இந்த பக்கம் எண்ணெய் காஞ்சிருச்சு இல்லையா, அதில் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, வெங்காயம். இப்போ தீயை குறைச்சிடுங்க. குறைச்சிட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். நான் குறைச்ச தீயில் வெங்காயத்தை போட்டிருக்கேன். ஜஸ்ட் ஒரு சிட்டிகை உப்பு போட போகிறேன், அவ்வளோதான், போதும். இந்த வெங்காயம் ஓரளவு கொஞ்சம் கலர் மாறி வதங்கணும், அப்போ உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்போ தான் அதோட ஃப்ளேவர் இருக்கும் முதல்ல. இப்போ இந்த பக்கம் சாம்பார் கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா தெரியும், இதில் வந்து நம்ம பருப்பு போட்டது எல்லாமே இலையாக அப்படியே எதில் நிற்கிது. அதே சமயம் சாம்பார் வந்து அதனோட இயல்பான இதில் வந்து குழகுழப்போட
நல்லா அதாவது ஒரு திக்னஸோடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பருப்பெல்லாம் போடும்போது எல்லா பருப்பும் குழஞ்சிரும்னு சொல்ல முடியாது. அதில் குழையிறது பாசி பருப்பும் அந்த உளுந்தும் பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி சேர்த்து வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கும். அதே சமயம் துவரம் பருப்பு லேசாக குழஞ்சிருக்கும். ஆனால் கடலைப்பருப்பு வந்து ஓரளவுக்கு நல்லா முழுசாக இருக்கும். இது நீங்கள் சாம்பாரோட சாதத்தோடு போட்டு அந்த சாம்பார் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கேன், சேர்ந்து கொதிக்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், லேசாக நிறம் மாற ஆரம்பிச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு அது நல்லாயிருக்கும். இந்த சாம்பார் தூக்கி இதில் ஊற்ற வேண்டியது தான். ஐதர் இது வந்து நீங்கள் அதில் தூக்கி போட்டுக்கலாம், இல்லைனா அதை தூக்கி இதில் கூட போட்டுக்கலாம். நீங்கள் எதுனாலும் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் இதில் நல்லா வதங்கி அதை சேர்க்கும்போது தான் அந்த சாம்பாருக்கே ஒரு நல்ல வாசனை வரும். அதனால் வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் பால் மாறாமல் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துடணும். ஓகே, இது இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கொதிச்சிட்ருக்க சாம்பாரில் அதை கொட்டிடுவோம். ஸோ இப்போ நம்ம சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த பக்கம் விட்டு வச்சுட்டு ஒரு கொதி, தாராளமாக ஒரு கொதி கொதிச்சா போதும். ஏன்னா பச்சை வாசனையெல்லாம் போய் அந்த வெங்காயம் சேர்ந்தோடனே அந்த வெங்காயத்துக்கு ஒரு இயல்பான ஒரு வாசனையில் வதங்கின வெங்காயத்தோடு நல்லா இருக்குது. இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு நம்ம எடுக்க வேண்டியது தான். இப்போது இந்த சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு சர்விங் பவுலில் எடுத்துடலாம். இப்போ இந்த சாம்பார் தக்காளி சாதம், அதாவது 4 பருப்பு சாம்பார் தக்காளி சாதம் ரெண்டுமே பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். நீ நல்லா இந்த சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா ஒரு அப்பளமாகட்டும் இல்லை ஒரு காய் ஏதோ ஒன்று வறுத்து வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த சாதத்துக்கும் சரி, இந்த தக்காளி சாதத்துக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு தயிர் பச்சடி வச்சுட்டு ஒரு அப்பளம் வச்சுட்டிங்கன்னா கூட போதும், நல்லாவே இருக்கும். ஒரு பிரியாணி டேஸ்ட் இருக்கும். ஸோ ரெண்டுமே நல்லா எங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயமாக தான் எடுத்து கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்த இந்த 2 ரெசிபிக்கும் ஒரு சின்ன ரீகேப். தக்காளி சாதத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிக்சியில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், இஞ்சி பூண்டு, அதோட கூட மிளகாத்தூள், தக்காளி, சீரகத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டோம். ஒரு பாத்திரத்தை காய வச்சு அதில் நெய் எண்ணெயை ஊற்றி அதுக்கப்புறமா அதில் பிரிஞ்சி இலையை தாளித்து வெங்காயம் சிட்டிகை உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டோம். இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதோட கூட குடமிளகா பட்டாணியும் போட்டு வதக்கிட்டு அரைச்ச விழுதியும் சேர்த்தோம். இந்த தக்காளி விழுது நல்லா வதக்கிட்டோம். சாதத்தை வேக வச்சு வச்சுருந்த சாதத்தையும் கொட்டி நல்லா கலக்கி அதோட கூட மேலே கருவேப்பிலையும் தூவி கலந்து இறக்கிட்டோம். தக்காளி சாதம் தயார். இந்த 4 பருப்பு சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை காய வச்சு வெந்தயத்தை தாளித்து அதில் வெண்டைக்காயை போட்டோம். வெண்டைக்காய் நல்லா வதங்கினோன்னே தக்காளி சேர்த்தோம். தக்காளி நல்லா வதங்கினோன்னே புளித்தண்ணி, சாம்பார் பொடி, பெருங்காயத்தூள், கொஞ்சமாக தண்ணி, உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டோம். கொதிச்சுட்டு இருந்ததில் பருப்பை நல்லா வெந்த பருப்பை தூக்கி அதையும் ஊற்றிட்டு அதுவும் நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு கடாயில் எண்ணெயை ஊற்றி காஞ்ச உடனே கடுகு உளுந்து தாளித்து வெங்காயத்தை போட்டோம். வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இந்த சாம்பாரில் எடுத்து கொட்டி கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து அது நல்ல ஒரு கொதி வந்ததுன்னு இறக்கிட்டோம். 4 வகை பருப்பு சாம்பார் தயார். இப்போ இந்த 4 பருப்பு சாம்பாரும் நிச்சயமாக நேர்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா புதுசாக இருக்கும். பொதுவாக நம்ம வந்து துவரம்பருப்பு போட்டு பண்ணுறோம், வெறும் துவரம்பருப்பு போட்டு பண்ணுறோம் இல்லை, இது 4 பருப்பும் கலந்துருக்கு. நல்ல ப்ரோட்டீன் லெவலும் அதாவது புரதச்சத்தும் அதிகமாக இருக்கும். நேர்கள் நிச்சயமாக ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட வரும் வாரம் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.